அண்ணே இந்தாங்கண்ணே, என்னோட லேப்டாப்புக்கு எனக்கு NVMe SSD போட்டு அப்டேட் பண்ணி கொடுங்க. இதுல NVMe SSD போட முடியாதேம்மா. இல்லண்ணே, நான் ஒரு கடையில கொடுத்தேன். அவங்க தான் சொன்னாங்க நீங்க NVMe போட்டுக்கோங்க, சூப்பரா ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆனா நான் சொல்லிட்டேனே, அங்க ஒரு அண்ணன் இருக்காங்க, அழகாவும் அறிவாவும் நல்லா எனக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே யூடியூப் சேனல்ல போட்டு பாருங்க, LSC லேப்டாப் சர்வீஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன்னு. சரி, டக்குனு லேப்டாப்பை மூஞ்சில வச்சு கொடுத்துட்டானே. நான் உன்னை சொல்லலையே. அதாவது உன்னோட என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் நம்ம கடைக்கு வரணும், என்னை இழுத்து போட்டு அடிக்கணும், அதுல நீ சந்தோஷப்படணும். உன்னை இங்க இருந்து போய் யாராவது அங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? உனக்கு பிடிக்கலன்னா அமைதியா வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. இல்ல எனக்கு இந்த NVMe போட்டு அப்டேட் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. ஏமா, NVMe எல்லாம் போட்டு இதுல அப்டேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து SSD அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. SSDனா என்னன்னு எனக்கே தெரியுமாண்ணே. ஓ சரி, சொல்லு பாப்போம். SSDனா என்ன? SSDனா சாலிட் ஸ்டேட் டிரைவ்ண்ணே. அட போடு. இது வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி டிஸ்க் இருக்காதுண்ணே. இதுல வந்து ஃபிளாஷ் மெமரி தானே இருக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஏ அப்பா, அது மாதிரி பாத்தீங்கன்னா விண்டோஸ் பூட் ஆகுற ஸ்பீடு, சாஃப்ட்வேர்லாம் ஓபன் ஆகுற ஸ்பீடு செம்மையா இருக்கும்ண்ணே. அதே மாதிரி லேப்டாப்ல லேகே இருக்காது. நம்ம இந்த மாதிரி SSD போட்டோம்னா பேட்டரி செம்ம சூப்பரா பேக்கப் நிக்கும்ண்ணே. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. SSDல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து SATA SSD அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து NVMe SSD அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவேன், உன்னோட லேப்டாப்புக்கு நீ எந்த SSDயை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது உனக்கு ஈஸியாகவே தெரிஞ்சு போயிடும். அதை நீ தெரிஞ்சிக்க. அதாவது SATA SSD அப்படின்றது என்னன்னு தெரியுமா உனக்கு? 2 minutes. ஏய் யோ செல்ல கூட ஒரு நிமிஷம். சார்ஜ் இப்படியா? இப்ப சொல்லு, நீ SATA SSDனா என்ன சொல்லு. அண்ணா, என் அறிவு மொத்தத்தையும் வாங்கி போனா புடிங்கி வச்சிட்டீங்க நீங்க. நான் எப்படி பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சொல்லு. இப்ப நீங்க கேட்டீங்களா SATA SSD ChatGPTல கேட்டா கரெக்டா சொல்லிடுவானே, அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுவேன். அதாவது நீ எல்லா கேள்வியும் வந்து நீ வந்து ChatGPT கேட்ட அப்படின்னா அது வந்து சரி வராது. ஏன்னா அது வந்து செய்யலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அதனால நீ வந்து ChatGPT சொல்றத கேட்காத வச்சுக்க. இப்போ நான் சொல்றேன், ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், அதை வந்து நீ என்னென்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் SATA SSD அப்படின்றது நம்ம வந்து ஒரு லேப்டாப்ல SATA போர்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம CPU எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். அந்த SATA கேபிள் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் வந்து SATA SSD அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த SATA SSD கொண்டு வந்தான் அப்படின்னா, பழைய லேப்டாப் பழைய கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் வந்து SATA மட்டும்தான் சப்போர்ட்ல இருக்கும். அப்படின்றப்ப அவன் SATA SSD நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை விட SSD கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் கொண்டு வரலாம் இந்த ஓல்டு PC ஓல்டு லேப்டாப்லாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றான். அப்ப இந்த SATA SSD உள்ள கொண்டு வரான். அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது அந்த SATA SSDயோட ரீட் ஸ்பீட் அப்படின்றது 550 MB/s, அதே மாதிரி ரைட் ஸ்பீட் அப்படின்றது 500 MB/s இருக்கும். இப்போ இந்த ஓல்டு லேப்டாப்ல நம்ம இந்த SSD ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஹார்ட் டிஸ்கை விட 2 மடங்கு இதுல ஃபாஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி SSDலாம் வந்து அவங்க கொடுத்தது நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த SATA SSD அப்படின்றது. அப்போ இந்த SATA SSD வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க? அதாவது இந்த SATA SSDயை பொறுத்த அளவு நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஓல்டு PC ஓல்டு லேப்டாப் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு பேசிக் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு Windows 10க்கு நான் அப்கிரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட ஹார்ட் டிஸ்க்ல வந்து நான் அந்த Windows 10 நான் போடும்பொழுது எனக்கான பூட்டிங் ஸ்பீடு அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நான் ஒரு ஆப்பை நான் ஓப்பன் பண்றதா ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸோ என்னால் வந்து அந்த ஒர்க் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ இந்த 2026ல ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஆசையா இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, அந்த ஃபாஸ்ட்டை வந்து என்னோட லேப்டாப்ல வந்து கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. அவங்க ஒர்க்கை வேகமாக முடிச்சிடுறாங்க, நம்மளால அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் இந்த SATA SSD வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஓல்டு பிசியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்பீடு எல்லாமே வேகமாக வந்து பூட் ஆகி ஓப்பன் ஆகும். அது மாதிரி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்பொழுது வேகமாகவே ஓப்பன் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கு, நம்ம வந்து லேப்டாப்பு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு, அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து SATA SSD ஒரு பேசிக் யூசர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ NVMe SSDனா என்ன? NVMe நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வாலடைல் மெமரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NVMe பொறுத்த அளவு தான் நிறைய பேர் வந்து ஏமாறுவாங்க. சொல்ல போனா ஒன்ன மாதிரி. ஆமா, ஏன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் NVMe என்னன்னு சொல்லிடுறேன். NVMe பொறுத்த அளவு
என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாட்டா எஸ்எஸ்டி மாதிரி கிடையாது. என்னன்னா NVMe SSD அப்படின்றது சாட்டா எஸ்எஸ்டி விட பல மடங்கு ஃபாஸ்ட் அதிகம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹார்ட் டிஸ்கை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது சாட்டா எஸ்எஸ்டி, சாட்டா எஸ்எஸ்டியை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது NVMe SSD. ஓகேவா? இந்த NVMe SSD வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மதர் போர்டில் PCIe ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்லாட் மூலியமா டைரக்டா வந்து சிபியூக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டு போகும் பொழுது அவங்களால வந்து அந்த ஃபாஸ்டான ஒர்க்கை வந்து ஈஸியாக செய்ய முடியும். அதாவது PCI ஸ்லாட்ல இருந்து சிபியூக்கு அந்த டேட்டாஸை வந்து வேகமாக அனுப்ப முடியும். அப்போ இதில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்றது 7000 MB/s வரைக்கும் இருக்கு. அது வந்து Gen 3, Gen 4, Gen 5 அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்றது வந்து டோட்டலாகவே மாறும். அப்போ சாட்டா எஸ்எஸ்டி யாரு யூஸ் பண்ணலாம், NVMe SSD யாருன்னா யூஸ் பண்ணலாம்? சாட்டா எஸ்எஸ்டியை பொறுத்த அளவு நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஒரு பேசிக் யூஸராக இருக்கேன் நான் வந்து எக்ஸல், குரோம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த சாட்டா எஸ்எஸ்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி NVMe SSD நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கேமராக இருக்கீங்க, ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, நான் 4K வீடியோ எடிட்டிங் பண்ணக்கூடியவன், நான் வந்து ஒரு பல்க் ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணுவேன் அடிக்கடி. இந்த மாதிரி என்னோட ஒர்க்கு வந்து ஒரு ஹெவி ஒர்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் NVMe தான் சூஸ் பண்ணணும். அதனாலதான் நானும் சொல்றேன், NVMe எனக்கு போட்டு கொடுங்க, நான் கேம் விளையாட போறேன்னு. எம்மாடி இதில் NVMe வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல சொன்ன பத்தியா, என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்ல உன்கிட்ட? என்ன சொன்னீங்க? சாட்டா எஸ்எஸ்டி அப்படின்றது கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பிசிக்கு, லேப்டாப்புக்கு வந்து சாட்டா சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படின்றப்ப இதுல வந்து NVMe சப்போர்ட் கிடையாது. அப்படின்றப்ப இதுல சாட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால உன்னோட லேப்டாப்புக்கு NVMe ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப SSDல ஸ்டோர் பண்றது சேஃப் இல்ல தானே? ஏன்னா கீழே விழுந்தா டேமேஜ் ஆகி நம்மளுக்கு ரெக்கவர் பண்ண முடியாதுல்ல. இப்படியும் நம்ம சொல்ல முடியாது. கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுல வந்து ஃபிளாஷ் மெமரி தான் வச்சிருக்காங்க. இந்த 2026ல மேக்சிமம் இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ரெக்கவரி பண்றதை விட இப்போ நமக்கு வந்து இந்த NVMe இந்த சாட்டா எஸ்எஸ்டில வந்து ரெக்கவர் பண்றது ஓரளவு ஈஸியாக இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். எந்த வகையில் அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸிமம் சிப்பு நமக்கு கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம அந்த சிப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வந்து NVMe SSDயாக இருக்கட்டும், SSDயாக இருக்கட்டும் ரெடி ஆகிடுது. ஆனால் இது வந்து காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ தான். ஆனால் வந்து இதை நம்ம சால்வ் பண்ணிட முடியுது. அதாவது நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான மெட்டீரியல் கிடைச்சோ சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எப்போ நமக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அந்த ஐசி பேர்ன் ஆகும் பொழுதோ, ட்ராக்கு வந்து கட் ஆகும் பொழுதோ, இல்லை ஃப்ளாஷ் மெமரி ஏதாவது பேர்ன் ஆகும் பொழுதோ நமக்கு வந்து அதுல இருந்து டேட்டாஸ் எடுக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனையை ஒழிஞ்சு மேக்ஸிமம் நம்ம எடுத்துடலாம். ஆனா ஒரு நிமிஷம் இந்த லேப்டாப் கொடுங்களேன். ஏன் லேப்டாப் அப்கிரேட் பண்ணதான் கொடுத்தேன், ஏன் திரும்பி கேட்குறேன்? இல்லைண்ணே, இப்போ உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இன்னொரு கடையில போய் கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு 4-5 கடை இந்த லேப்டாப் அப்கிரேட் பண்ணா யூஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு மட்டும் கேட்டு வந்தேன். ஓஹோ, கேட்டு வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துருண்ணே. ரைட்டு. அப்போ நான் இவ்வளோ நேரம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தெரியல. இன்னும் ஒரு 4 கடைக்கு ஏறி போய் அவங்க கழுத்த இருக்க போற. இந்த லேப்டாப் வந்து இருந்தாதானே நீ அப்கிரேட் பண்ணணும் முடிவுக்கு வர போற. லேப்டாப் அப்கிரேட் பண்ண வரேன். அப்கிரேட் போ.